நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நம்பர் 1, முதலாவதாக நான் எதை திருப்பிக் கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னா, யாரோ ஒருத்தருடைய பிழையின் நிமித்தமாய் நான் இழந்ததை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். யாரோ ஒருத்தருடைய வஞ்சனையின் நிமித்தமாய் நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். யாரோ ஒருத்தருடைய தவறான வழிநடத்துதலின் மூலமாய் நான் இழந்ததை நான் திரும்ப ஆண்டவர் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. அது நான் காரணம் இல்லை, யாரோ ஒருத்தர் தான் காரணம். அது நான் காரணம் இல்லை, சூழ்நிலை தான் அது காரணம். அது நான் காரணம் இல்லை, எனக்கு அந்த மனுஷன் தான் காரணம். ஆனால் கர்த்தர் சொல்றார், பயப்படாதீங்க. அவர் உங்களுக்கு திரும்ப தரணும்னு நினைச்சாருன்னா, கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு சகலத்தையும் திருப்பி கொள்ள நினைச்சாரானால், நீங்க இழந்தது மட்டுமல்ல, உங்களை இழக்க வச்சவங்க கையில இருந்து கூட திரும்பி கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சம்பவத்தில் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் இழந்து போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வேதத்தில் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாமா? 28வது வசனம், 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருக்கிறார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோடே உமது அடியானே வைத்தீர். இன்னும் நான் ராஜாவினிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ராஜாவாகிய என்னுடைய ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. போதும், கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ இந்த இடத்துல இந்த மேவிபோசேத்தை என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ராஜாவுக்கு முன்னாடி இவனுடைய வம்சம் ரொம்ப பெரிய வம்சம், இவனுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப பெரிய பேக்ரவுண்டு. என்னதான் இருந்தாலும் 2 கால்கள் முடமா இருந்தாலும் இவனுடைய அப்பா யாரு? யோனத்தான். யோனத்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது, கழுகை காட்டிலும் வேகமாய் ஓடக்கூடியவன். யோனத்தான் ஒரு மிகப்பெரிய பலசாலி. யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரி, இவங்க 2 பேரும் போய் ஒரு எதிரியினுடைய பாளையத்தை ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. இவங்க அப்பா பெரிய ஆள்னா பெரிய ஆள், அதை விட இவனுடைய தாத்தா அதை விட பெரிய ஆள். இவன் வந்த வம்சம், இவனுடைய அப்பாவுனுடைய இடம், இவங்க தாத்தாவுனுடைய இடம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஆனா இந்த ராஜ சமூகத்துல தாவீதின் இடத்துல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் மட்டும் இல்ல, என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு முன்னாடி சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறோம், செத்து போறதுக்கு ஏதுவா இருக்கிறோம். அப்படின்னா என்ன குறித்து பெருமை பாராட்டுறதுக்கோ, எங்க தாத்தா இப்படிப்பட்ட பெரிய ஆள்னு சொல்றதுக்கோ, எங்க அப்பா இப்படிப்பட்ட பெரிய ஆள்னு சொல்றதுக்கோ நான் ஒண்ணுமே பாத்திரம் அல்ல. நான் அதுக்கு உகந்த ஆள் கிடையாது. நான் முடமா இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, என்ன வச்சு மட்டும் இல்லை, நானோ என்னுடைய குடும்பமோ உங்க சமூகத்துல நிற்கிறதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. நல்லா கவனிச்சுங்க. இவன் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் ஒன்றும் இல்லை, பலன் இல்லாத ஒருவன், தைரியம் இல்லாத ஒருவன். அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க திரும்ப வாசிக்கும் போது, நீங்க 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். 11வது வசனத்தை வாசிக்கலாம். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவர் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றார். ராஜகுமாரரில் ஒருவனை போல மேவிபோசேத் என் பந்தியிலே ஆசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். அதுக்கு முன்னாடி 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோத்தேபேரிலே இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருந்து அழைப்பித்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்திற்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய சரித்திரமே அடங்கி இருக்கிறது. இப்போ சவுல் ராஜா இறந்துட்டாரு, யோனத்தானையும் கொன்னுட்டாங்க. இப்ப தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த மேவிபோசேத்து 2 காலும் முடமா இருந்ததுனால அவருக்குள்ளே என்ன வருது அப்படின்னு சொன்னா, ரொம்ப பயமா இருக்குது.
எதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா, பொதுவாக ஒரு ராஜாவை அந்த நாட்டிலிருந்து அந்த ராஜா கொல்லப்படுவாரனால் அந்த ராஜாவோட சேர்ந்து யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ எல்லாரையுமே கொன்றுவாங்க, யாரையுமே உயிரோட வைக்க மாட்டாங்க. நீங்கள் இலங்கையில் கூட இந்த பிரச்சனையை நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிரச்சனையில் பிரபாகரன் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அப்போ அந்த பிரபாகரன் பெரிய யுத்தம் நடந்துட்டு இருந்து அந்த பிரபாகரன் அவரை மட்டும் கொல்லாமல் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் சின்ன பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம எல்லாரையுமே கொண்டு வச்சாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, யாரையாவது ஒருத்தரை விட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்க திரும்ப பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க எல்லாரும் கொண்டுட்டாங்க. அப்போ இந்த குடும்பத்தில் தேடி 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 எந்த வீட்டில் இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தேடி 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 போய் அவங்க கொண்டுட்டாங்க. அப்போ இந்த 2 காலும் முடமா இருக்கிற இந்த மனுஷன் எங்க போறார் அப்படின்னா, லோத்தபேரிலே இருக்கிற இந்த லோத்தபேர் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜன குடியிருக்கிறதுல இருந்து கடைசியில இருக்குது. அப்படின்னா அந்த பார்டர்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப இந்தியாவுக்கு நமக்கு நிறைய, இந்தியாவுக்கு இலங்கை, நம்ம இந்தியா தாண்டா இலங்கை இருக்குது, இந்தியாவை தாண்டா பாகிஸ்தான் இருக்குது. இந்த மாதிரி எங்க போயிட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி இன்னொரு நாட்டினுடைய பார்டர் தான் என்னன்னா இந்த ஏரியா. ஒருவேளை யாராவது ஒருத்தர் என்னை தேடி வந்தாங்கன்னா, என்னை கொல்றதுக்கு வந்தாங்கன்னா, இந்த நாட்டிலிருந்து என்னுடைய உயிர் தப்பித்து கொள்ள பக்கத்தில் போயிடலான்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய அரண்மனையை விட்டு, இந்த 2 காலும் முடமான ஒரே ஒரு காரணத்திற்காக யாரையும் எதிர்த்து நிற்கிறதற்கு பலன் இல்லாம வேதம் சொல்லுது, லோத்தபாரியில் ஒருத்தருடைய வீட்டில் போய் அப்படியே அடைக்கலம் வச்சிட்டார். அவர் அப்படியே அங்கே இருந்துட்டாரு. காரணம் என்னன்னா, தன்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய், தன்னுடைய கால்கள் இல்லாததனால். நான் நம்புறேன் ஆண்டவர் சகலத்தையும் திருப்பி கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக இன்னொருத்தர் மூலமாய் இழந்ததை ஆண்டவர் திரும்ப தருவார். நம்பர் 2, நான் நம்புகிறேன் என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் நான் எதையெல்லாம் இழந்திருக்கிறேனோ அதை எனக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க முழு பலத்தோட கரங்களை தட்டி, என்னுடைய பலவீனத்தினால் நான் ஒரு பராக்கிரமசாலி அல்ல, நான் ஒரு யுத்த வீரன் அல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னுடைய தகப்பனை போல நான் அல்ல, என் தகப்பனை போல அல்ல அப்படின்னா, இந்த மனுஷனிடத்திலிருந்து எல்லா சொத்துகளையும் அபகரிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்களேன். இந்த சொத்துக்கள் எல்லாம், வீடுகள் எல்லாம் புடுங்கிட்டாங்க பாருங்க. ஆனா எதிர்த்து நிற்கிறதற்கு இவருக்கு என்ன இல்லைன்னா பலன் இல்லை. காரணம் என்னன்னா, 5வது வயதிலேயே இவர் முடமாயிட்டாரு. தன்னுடைய 5வது வயதிலே 2 கால்களையும் இவர் இழந்துட்டாரு. தன்னுடைய பலவீனம். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இன்னைக்கு இந்த வார்த்தை எனக்கானது தான் பாஸ்டர், நான் சகலத்தையும் இழந்துட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் என் குடும்பத்தில் இருக்கிற யாரை போலையும் நான் பலசாலி இல்லை. என்னுடைய இயலாமை, என்னுடைய அறியாமை, என்னுடைய ஞானம் இல்லாமை, நானே இழந்துட்டேன். நான் சம்பாரிச்சுட்டு நான் இழந்தேன். எனக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாம் நிறைய நான் இழந்துட்டேன். காரணம் வேற யாரும் கிடையாது, என் பலவீனம் தான் காரணம். அந்த இடத்துல என்னால் பலனா நிற்க முடியல, அந்த இடத்துல என்னால் தைரியமாக நிற்க முடியல. ஆனால் கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், அந்த மேவிபசேத்து தன் பலவீனமாய் இருந்து தான் இழந்ததையெல்லாம் ராஜா அவனுக்கு திரும்ப கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. 2 கரங்களை மேலே உயர்த்தி முழு பலத்தோடு அப்பாட்ட சொல்லி, முழு பலத்தோடு யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், முழு பலத்தோடு கையை உயர்த்தி, நான் நம்புறேன் ஆண்டவரே, சொல்லுங்க. என்னால தான் நான் இழந்தேன், நான் தான் அந்த காரியத்தை இழந்தேன். எனக்கு ஒன்றும் தெரியாததுனால அந்த காரியத்தை நான் இழந்தேன். எனக்கு பலன் இல்லாததுனால நான் இழந்தேன். நான் யுத்த வீரனா இல்லாததுனால நான் இழந்தேன். ஆனா கர்த்தர் திரும்ப தருகிறவர். சத்தத்தை உயர்த்தி இந்த வார்த்தைக்காக அந்த சூழ்நிலையில இருக்கிற அத்தனை பேரும் முழு பலத்தோடு இன்று மேவிபசேத்தை கர்த்தர் நினைக்கிற நாள். இன்றைக்கு
அவருடைய ஞாபகத்திற்கு நீங்கள் வரப்போகிறீர்கள். அந்த மேவிபசேத்தேக்கு தாவீதனுடைய ஞாபகத்திற்கு வந்தது போல கர்த்தர் உங்களையும் அந்த ஞாபகத்திற்கு கொண்டு வர போகிறார். ஜெபிங்க ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இழந்ததெல்லாம் திரும்ப தருகிறவர், திரும்ப தருகிறவர். ஹல்லேலூயா.